போட்டு 1 இயர் ஆகுது. நல்லா இருக்கு, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷைனிங் மெட்டீரியலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே எப்பவுமே ஆகாது. இந்த ஒரு 60 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கும் இந்த டிவி. ஸோ ஒரு வெயிட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரியும். எங்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணுறோமோ அங்கெல்லாம் உள்ள வுட் இன்செர்ட் பண்ணியிருப்போம். ஸோ வுட் இன்செர்ட் பண்ணது இல்லாமல் நம்ம செவுத்துல வந்து ஃபிட் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரூ பெருசாக பிக் சைஸில் பண்ணி தான் ஃபிட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ 1 இயர்க்கு முன்னாடி பிஃபோர் பண்ண வீடியோ தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாகவே இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலுங்கிறனால இது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராதுங்க, இது அப்படியே தான் இருக்க போகுது. நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோங்க. இது A1 இன்டீரியர்னு சொல்லிட்டு எங்கள் பையன்கிட்ட சொன்னேன் நான், நல்லா இருக்குப்பா இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. உடனே அவர் பார்த்து சரி பண்ணலாம் அப்படின்னு போட்டு 1 இயர் ஆகுது. நல்லா இருக்கு, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் குறுக்கும்பேட்டை சைட்டில் வந்து ஒர்க் முடிச்சிருக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கு பிஃபோர் பண்ண ஒரு ஒர்க்கு. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ டிவி யூனிட் அண்ட் கிச்சன் அண்ட் செல்ஃப் க்ளோசிங்காக பண்ணியிருக்கோம். ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாமே, என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டுங்க. ஸோ டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஹெவி பிவிசி சொல்லுவாங்க. ஸோ ஹெவி பிவிஸை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ண கலர்ஸ் பார்க்கலாம், மெரூன் அண்ட் ஐவரி. ஆல்மோஸ்ட் நிறைய இந்த டிவி யூனிட் ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப யூனிக்கான டிசைன். ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த கஸ்டமைஸ்க்கும் நம்மளோட இருக்க ஐடியாஸும் வச்சு பண்ணது தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பக்கம் அவுட்ரு பார்க்கலாம் நீங்கள். அவுட்ரு 2 பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐவரி கலர் வரும். ஸோ ஐவரி கலர் வந்து ஒரு லைட் கலர்ஸுங்க. ஸோ லைட் கலர் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு ஹாலுக்கும் இல்லை ஒரு கிச்சனுக்கும் இந்த மாதிரி லைட் கலர் யூஸ் பண்ணும்போது அங்கே பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா தரும். ஸோ அந்த ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருக்கோம். இன்னொன்று நோட் பண்ணலாம் நீங்கள், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷைனிங் மெட்டீரியலாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே எப்பவுமே ஆகாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஆக போகுது. ஸோ 1 இயர்க்கு முன்னாடி பிஃபோர் பண்ண வீடியோ தான் அது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாகவே இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபேடோ எதுவுமே ஆகாது. அண்ட் மெரூன் கலர் அதே மாதிரி தாங்க. ஸோ லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு பிளாக் மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலரோட ஷேடோ தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அண்டு கார்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டபுள் ஷீட்டில் பண்ணியிருக்கோம், கார்டியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி டாய்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம், அந்த ஒரு டிசைன் தான். ஸோ அவங்க அழகாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷீட் வச்சு கொடுத்துருக்கோம். சம்டைம்ஸ் சில கஸ்டமர்ஸ் இங்கே லைட்ஸ் கேட்டாங்கன்னா இங்கே லைட்ஸ் ஃபிட் பண்ணி கொடுப்போம். இவங்க லைட்ஸ் நீடட் இல்லை. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு பிளேட் மாதிரி வச்சு கொடுத்து மேலே அது மாதிரி ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம். அண்ட் கீழே பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கூலிங் கிளாஸ்லேயே ஸ்லைடிங் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கீழே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்து அதுக்கு மேலே தான் பாக்ஸ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப யூனிக்கான டிசைன். அண்ட் இங்கே யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் டைப்பில் வரும் உங்களுக்கு. ஸோ உள்ள ஆல்ரெடி திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே அதே மாதிரி தாங்க. ஸோ 2 பக்கம் அந்த டிசைன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் சென்டரில் பிக் சைஸில் ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிவி இதில் ஃபிட் பண்ணால் தாங்குமா அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், இது கொஞ்சம் ஒரு 60 இன்ச்சஸ்க்கு மேலே இருக்கும் இந்த டிவி. ஸோ ஒரு வெயிட் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னா உள்ள வுட் இன்செர்ட் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இது ஸ்க்ரூ பண்ணுறாங்கன்னா நார்மலாக நம்ம ஹோலோட பண்ணுறதில்ல. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் எங்கெல்லாம் ஸ்க்ரூ பண்ணுறோமோ அங்கெல்லாம் உள்ள வுட் இன்செர்ட் பண்ணியிருப்போம். ஸோ வுட் இன்செர்ட் பண்ணது இல்லாமல் நம்ம செவுத்துல வந்து ஃபிட் பண்ணுற அளவுக்கு ஸ்க்ரூ பெருசாக பிக் சைஸில் பண்ணி தான் ஃபிட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்பவுமே இந்த ஒரு எவ்வளோ இயர்ஸ் ஆனாலும் சரி டிவி கீழே இறங்குற மாதிரியோ இல்லை இந்த கம்ப்ளைண்ட்ஸோ இந்த டிவி யூனிட்டில் வராது. ஸோ நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதாங்க டிவி யூனிட். அங்கே நீ கிச்சன் என்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் கிச்சன். ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் பாட்டமுங்க. ஸோ ட்ராலி செட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு 1 இயர்க்கு பிஃபோர் பண்ணது. ஸோ அப்போ பண்ணது அப்படியே அதே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த ஆப்போசிட் நீங்கள் பார்க்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். இங்கே உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஃப் இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம்லாம் நம்ம ஷீட்லேயே பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் வச்சு கொடுத்துருக்கோம். ஸ்லைடிங் பிக் சைஸ் கிளாஸுங்க. ஸோ அவங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணால் இங்கே ஃப்ரிட்ஜெலாம் இருக்கிறனால இடைஞ்சலாக இருக்கிறதுனால ஸ்லைடிங்கே கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு பாக்ஸ் யூனிட்டு நம்மளோட சீட்டில் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் செவர் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் அவங்க நீடட் இருக்கிறதுனால அது எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேலே லாஃப்ட்டும் அதே மாதிரி தாங்க. ஸோ லாஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்ம பிவிசி ஹெவி மெட்டீரியலே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டிங்கிளில் அதே இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டிங் டோருங்க. ஸோ கிச்சனில் அந்த சிலிண்டர் வச்சுருக்கலாம் ரெஞ்சலாக இருக்கிறது ஃபோல்டிங் டோர் வச்சு கொடுத்துருக்கோம். அது வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ் மிஷின் கீழேயும் உங்களுக்கு வென்டிலேஷன் வருது. ஸோ இதாங்க கிச்சன். ஸோ கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டீரியல் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. யூபிவிசி அண்ட் பிவிசி ஹெவி பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிகமாக இங்கே யூஸ் பண்ணுற பிளேஸ். ஸோ வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலுங்கிறனால இது லைஃப் லாங் அப்படியே இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராதுங்க, இது அப்படியே தான் இருக்க போகுது.